நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 25/7/2026 அருமையான சனிக்கிழமை, ஆடி மாதம் 9ஆம் நாள், கடகம் மாதம், கிரீஷ்ம ருது, தட்சிணாயன காலம், பராபர வருடம், ஆடி மாதம் 9ஆம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த செந்தாமரை கண்ணனுக்கு ஒரு செந்தாமரை, ஒரு வெண்தாமரை வாங்கி கொண்டு போய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்தோல் மணி வண்ணா உன் செவ்வடி செப்பிட்டு இருக்காப்பு அப்படின்னு சொல்லி அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு படிவாய் உன் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைவோர் பக்குமுழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு அப்படின்னு அவர்கிட்ட போய் 2 வார்த்தை நல்லபடியாக நல்ல வார்த்தை பாடிட்டு அவர்கிட்ட 2 நல்ல வார்த்தை வாங்கிட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே நல்ல வார்த்தைகளால் தான் பாடி சொன்ன மாதிரி தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அதனால இறைவன்கிட்ட போய் நல்ல வார்த்தை வாங்கிட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஏகாதசியும் சனிக்கிழமையும் ஆடி மாதத்தில் ஒன்றாக வந்திருக்கிறது. ரொம்ப அருமை. வாங்க, பெருமாள்கிட்ட போறோம், ஆமாட்ட போய் வாங்குறோம் என்னத்த அருள. பிற்பகல் 1:55 வரைக்கும் ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி, காலை 7:29 வரைக்கும் அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாள் முழுவதுமே பிராமி நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சீரிசம், யோகி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மூலம், அவயோகி கேது. அதிகாலை 1 மணி வரைக்கும் வணிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பிற்பகல் 1:55 வரைக்கும் பத்திரை கரணம் கேது, அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். செவ்வாய் ரிஷபத்துல, புதன் மிதுனத்துல, சூரியன் குரு கடகத்தில் குரு உச்சம், சுக்கிரன் கேது சிம்மத்தில், சந்திரன் விருச்சகத்தில் நீச்சம், ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க நம்ம 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள். முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% வெற்றி. எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும். காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள். 2ஆம் ஜாமம் தொழில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம், இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா பறவை துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் 2 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் துவங்குங்க. ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம். சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50%
காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அரசு வேலை செய்ய இருக்கிறது. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகணும், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம், 1 மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும், சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. அதன் பிறகு வரக்கூடிய 3 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் உங்களுக்கு 3 ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள். 4ஆம் ஜாமம் துயில், 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்த்தோம். நீங்கள் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை தொடர்ந்து நம்ம www.panjabakshi.co.in அப்படிங்கிறதுல உள்ளே போய் பார்த்துக்கலாம். அதையும் அடுத்த வருடத்திலிருந்து புத்தகத்துக்கு பதிலாக இந்த வெப்சைட் தான் இயங்க போகிறது. தேவைப்படுவோர் இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி பார்த்துங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர்.